என்ன கோயிலுக்குள்ள போ. குங்குமம் வைக்கணும்ல. கொண்டா வச்சோட. உங்களுக்கு பதட்டமா இல்ல? பதட்டமா தான் இருக்கு. அது அப்புறமா பாத்துக்கிறது. அது உனக்கு புரியாது. இப்ப நான் என்ன பண்ணணும்? இது என்ன கேள்வி? குங்குமம் வைக்கணும். ஏங்க நான் எப்படிங்க இருக்கேன்? அதுதானே. சொல்லுது சொல்லு. சரி இருங்க. உங்க மொழி ஒண்ணும் சரியில்லையே. அது அப்படிதான். உங்க மொழி சுத்தமா சரியில்லை. சரி என்ன பண்ணணும்? இருங்க. என்னங்க இதை என் நெத்தில வைங்க. சரி. சரியா வச்சிருக்கேன்னு பாருடி. கரெக்டா அந்த உச்சிக்கு நேரம் வைங்க. எனக்கு சரியா தெரியல. எப்படி வைக்கணும்னு தெரியலையே. அப்படிதான் வைங்க. சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வச்சுட்டு வச்சுக்கேன். அப்புறம் கரெக்டா பதிவா வச்சிருவேன். கரெக்டா அந்த உச்சிக்கு நேரம் வச்சிருக்கீங்களா? நீ சொன்ன மாதிரி வச்சிருக்க. கூட அக்காவையாவது கூட்டிட்டு வந்திருக்கலாமோ? இல்ல அக்கா மனசு நோகும்ல. அதான் நான் வேண்டான்னு சொன்னேன். சரி பரவாயில்ல. எப்படி இருந்தானே இருக்கட்டும். இல்லடி சரியாதான் வச்சிருக்கேன்னு நினைக்க. கரெக்டா இருக்குடி. கரெக்டா தான் இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சரி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இரு. அதே மாதிரி புருஷன் கட்டிலையும் செஞ்சிடணும் பாத்துக்க. என்னடி வெக்கப்படுத? ஐயோட ஆசையா தான் தெரியும்ல. கண்டிப்பா இந்த புருஷனோட ஆசை நிறைவேறும். அப்படியா? சரி சரி என்ன போதும் வா. சரிங்க. சரி பாத்து அழகு போல இருக்க. மத்த நாள் பாக்கிறதுக்கும் இன்னைக்கு பாக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் சொன்னேன்ல உங்ககிட்ட. ஆமாடி. இன்னைக்கு அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்க. அப்படி கண்ணுல எடுத்து ஒத்துக்கலாம். அவ்வளவு அழகா இருக்க. அப்படியே பெரிய பொண்ணுக்கான அம்சம் அப்படியே வந்துட்டு இந்த பக்கம் ஒண்ணு பெரிய பொண்ணு மாதிரி இருக்கு. அப்படியா? சரி அப்புறம் என்ன? இப்ப நேரா வீட்டுக்கு போண்டா. ஐயா மாமா தேடி வரல. சொன்னா கேளு. உன்கிட்ட நிறைய பேசணும். ஒரு ரெஸ்டோர் பார்த்திருக்கேன். அங்க போலாம். தேவிதா அப்படின்னு எல்லாம் புக் பண்ண சொல்லிட்டேன். நம்ம நேரா இப்ப அங்க போயிடலாம். இப்போ எதுவும் வேண்டாமே. இங்க பாரு என் ஆசைக்கு. அது சரி எதுவும் வேண்டாம். எனக்கு உன் கூட இருக்கணும் அவ்வளவுதான். இப்ப கொஞ்ச நேரம் அங்க போய் பேசிட்டு அப்படி வரலாம். வீட்டுக்கு போனா நீ ஒரு ரூம்ல நான் ஒரு ரூம்ல. வேண்டாடே எனக்கு இந்த குளத்துல ஒண்ணு பார்த்துட்டு அப்படிலாம் இருக்க முடியாது. போலாம். போயிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறமா வீட்டுக்கு போலாம். எனக்கு பயமா இருக்குங்க. மாமா தேடி வரல. நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்றேன்ல. அங்க யாரும் வரமாட்டாங்க. நம்ம மட்டும் தான். புரியுதா? எனக்கு என் பொண்டாட்டி கூட இன்னைக்கு இருக்கணும் அவ்வளவுதான். போகணும். பயப்படாம வா. என்னமா பயமா இருக்குதே. தானடி? இல்லங்க இப்பதான் பிரச்சனையில இருந்து வெளியில வந்திருக்கீங்க. நம்ம போறது யாருக்காவது தெரிஞ்சு ஃபாலோ பண்ணி வந்துட்டாங்கன்னா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அதுக்கான ஏற்பாடு நான் பண்ணிட்டேன். போறோம். சரியா? இரு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். எனக்கு உனக்கு இதான் அழகா இருக்கு. இப்படிதான் இருக்கணும். சரி பாத்து வா. கையை பிடிச்சிக்க. சரிங்க. மெதுவா நட. சரியா? சரிங்க. என்ன தூக்கி போட்டா? அதெல்லாம் வேண்டாம் நான் வந்துடுறேன். சரி கையை பிடிச்சிக்க. இங்க எந்த பயமும் கிடையாது. நான் இருக்கேன்ல. ஏன் பயப்படுத? இல்ல பயமா இருக்கு. இங்க யாருமே லாந்தவே இல்ல. முழுசா ஃபுல்லா நானே எடுத்துட்டேன். இங்க யாரும் வர மாட்டாங்க. அப்படினா மொத்த ரெஸ்டாரண்ட்டையும் புக் பண்ணிட்டேன். யாரும் வர மாட்டாங்க. நாம மட்டும் தான். எதுக்கு இந்த வேண்டாத வேலை உங்களுக்கு? ஏன்டி ஏன் தாசை கூட பண்ணக்கூடாதா? அதுக்கு இல்ல. எதுவும் சொல்ல வேண்டாம். நான் பாத்துக்கிறேன். நீங்க பாத்துக்கிறேன்னு சொன்னாலே எனக்கு பயமே வருது. எதுவும் வேண்டாத வேலை. அது நம்ம கையில இல்ல. இல்லையா நான் வீட்டுக்கு போறேன். சொல்லு உள்ளவா. ஏதாவது வேண்டாத வேலை பாத்திர மாட்டீங்களே? பார்க்க மாட்டேன். ஏன் உனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல? இல்ல. உங்களை பத்தி தான் எனக்கு தெரியுமே. அது அப்போ இப்ப நீ என் மேல நம்பிக்கை வைக்கலாம். இப்பதான் எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. உரிமை இல்ல போவே அப்படியே. இப்ப வேற எல்லாம் இல்ல. நான் வீட்டுக்கு போறேன். சிரிச்சதெல்லாம் போதும். ஆமாமா சிரிச்சதெல்லாம் போதும். உள்ளவா. இதுக்கு மேல நான் வரமாட்டேன்.
அந்த சைடு இருக்கும் நினைக்கிறோம். சரி வா. உங்களுக்கு சேட்டை அதிகம், வேண்டது வேலை பாத்துறாதீங்க. ஜான் மாமாக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். மாமாவா நம்ம ரெண்டு சேர்த்து வைக்க வரைக்கும் இதெல்லாம் வேண்டாமே. அதெல்லாம் நான் எதுவும் பண்ணல, சும்மா பேசிட்டு இருக்காங்க. கூப்பிட்டேவா? இல்ல, உங்க மொழி ஒண்ணும் சரியில்லை, நான் வரல. நீ நின்னாலே நான் இப்பதான் முடிப்பேன், உனக்கு தெரியாது. அப்ப விட இப்ப ரொம்ப மோசமா இருக்கு, நான் வரல. அப்படி இல்ல, அப்போ ஏதாவது நினைச்சிருவாளோன்னு உனக்குள்ள தோணும். இப்போ அப்படின்னு நினைக்க மாட்டேன்னு நம்பிக்கையில பாக்குறேன். இப்பதான் ரொம்ப நினைக்கிறேன். இப்போ நினைச்சுக்க, அதுதான் முடியாது. நான் மாமாவை சத்திரிக்கைக்கு வர மாட்டேன். மாமா ஆசோத்தோட தான் எல்லாமே நடக்கணும் சொல்லிட்டேன். சரிடி, எனக்கும் புரியாமலா இருக்கு. சரி, புரிஞ்ச மாதிரி தெரியல. எல்லாம் புரியும், உள்ள வா. இசை, உட்காரு. உட்கார முடியாது, நான் போறேன். ஒண்ணு இல்லடி, உட்காரு. மாட்டேன், என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, எனக்கு பயமா இருக்கு. நான் தான் இருக்கேன், என்னடி பயந்துட்டு இருக்க? என்னமோ தெரியல, பயமா இருக்கு. நான் இருக்க இல்ல. என்ன கண்டது வேலை பார்த்து வச்சிடாதீங்க, சொன்னா கேளுங்க. பாத்துக்கலாம், ஏன் பயப்படுற? பேசுறது நீங்க தானே? ஏன் இல்ல, இதுக்கு முன்னாடி உங்களை இப்பெல்லாம் பார்த்தது இல்லையா, அதான் கேக்குறேன். ஒழுங்கு மதியத்தை சொல்லிட்டேன், கழுத்தை பிடிச்சிருவேன். ஒழுங்கா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க சொல்லிட்டேன். இல்ல இந்த லீதாவோட அட்டி எப்படி இருக்குன்னு தெரியும்ல. காமெடி பீஸ். காமெடி பீஸா? ஆமாடி, காமெடி பீஸ் தான். நீ பண்ண செட்டா இருக்கவே. இப்ப செட் பண்ண, நீ பண்ண செட்டை இன்னைக்கு ஃபுல்லா நான் ரசிக்க ரெடியா இருக்கேன். செட்டே ஆரம்பி. என்ன விளையாடாதீங்க, உங்க பேச்சு சரியில்லை, உங்க மொழியும் சரியில்லை. நீங்களாவே இல்ல, இது கிங்ஸி தானே எனக்கே சந்தேகமா இருக்கு. மரியாதை வீட்டுக்கு கொடுங்க சொல்லிட்டேன். ஏன் மூஞ்ச பாரு, சரிக்கல. அப்ப இவ்வளவு வீக்கானால நீங்க? ஏன் வாய பாரு, வாய. மரியாதை என்ன விடுங்க சொல்லிட்டேன். முடியாது, என்ன முடியாது, என்கிட்ட தப்பி போப்போ. அது சரி, இது என்ன இன்னைக்கு வித்தியாசமான ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க? கட்டிங் விளையாட்டுல அதான் கொன்னே போட்டுற கொன்னே. ஏன்டி, நான் எதுக்கு பொண்டாட்டி என்ன எனக்கு மரியாதை இல்லை தெரியுமா? முன்னாடி கொஞ்சமாவது பயப்படுவேன். பயம்லாம் இருக்கதா செய்தி. எனக்கு இப்ப பயம் வேண்டாம், உன் பார்வைதான் வேணும். அது கிடைக்காது. ஓகேங்கிற மாதிரி ஒரே ஒரு பார்வை போதும். முடியாது முடியாது முடியவே முடியாது. ஏன்டி பிடிவாதம் பிடிக்க? உனக்கு என் மேல் நம்பிக்கை இல்ல? இல்ல. ஏன்டி? முடியாதுன்னா முடியாது, நான் வெளியில போறேன். வேண்டாண்டி, போகாதடி. வெளியில இருந்து பேசிட்டு இருக்கலாம், பர வீட்டுக்கு போயிடலாம். என்ன செய்தானே, இதெல்லாம் இப்ப வேண்டாம். ஏன் இப்ப வேண்டாம்னா வேண்டாம். அதான் ஏன்னு கேட்க. அதுக்கு சில காரணம் இருக்குது, ப்ளீஸ். சரி. என்ன கஷ்டமா இருக்கா? சச்சா, அப்பெல்லாம் இல்லடி, உன் விருப்பம் இல்லாம இருக்கு. சரி சரி விடு, ஒண்ணு இல்ல. என்னங்க? வேண்டாம், இதுக்கு மேல எதுவும் பேசிடாத. என்னங்க? என்னடி? ரொம்ப அதிர்ஷ்டக்காரி தெரியுமா? ஏன்? வீராதி வீர, நல்ல பொண்ணும் நல்ல பண்ணு. அப்ப நான் அதிர்ஷ்டக்காரி தானே? மனசுக்கு பிடிச்ச உடனே புருஷனா வரது வர தெரியுமா? அப்படியா? ஆமா, எனக்கும் இப்ப அவங்களை அப்படியே அள்ளி அடிக்கணும் போலதான் இருக்குது. ஆனா வேண்டாம். ஏன் பயப்படுதியா? இனி என்னன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அதை நான் சமாளிச்சுக்கிடுவேன். சமாளிக்கிற மாதிரி நம்ம நிலைமை இருக்க கூடாது, சந்தோஷமா எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கணும். ஓ சரிதான், பாத்தியா, அவசரப்பட்டுட்டேங்க. அதான் சொன்னேன், ஒளிச்சு மறைச்சு அது வேண்டாம். எல்லாரும் சந்தோஷப்படுற நாளா இருக்கணும். அது மனைவிதான், கரெக்டா யோசிச்சிருக்கடே. நிச்சயமா அந்த நாள் வரும், நிச்சயமா நம்ம இடத்துக்கு அந்த நாள் வரும். கண்டிப்பா வரும், சீக்கிரம் வரும். அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. கொஞ்சம் இல்லை, என்னாச்சுது? எங்க பெரிய குரல் கேட்கல. சொல்லி முடிஞ்சது, நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் உங்ககிட்ட வேண்டாம் வேண்டான்னு. இந்த நிலைமையில நம்ம ரெண்டு இங்க பாரு.
இருந்து வந்தா அன்னைக்கு வரக்கு வாய்ப்பு இல்லையே. எப்படி அன்னைங்க தெரிஞ்சா ஐயோ கஷ்டமா இருக்கே. நான் பேசிக்கிட்டேன் அண்ணங்கிட்ட. உங்க தாலி கட்டுற வரைக்கும் எனக்கு பயம் இருந்தது. இப்ப எந்த பயமும் இல்ல. நான் பாத்துக்கிறேன். சரி ஒண்ணு கொடுத்துறேன். அடப்பாவமே. எவ்வளவு தூரம் வந்துட்டு அது கூட வாங்காம போனா பயமே இல்ல உங்களுக்கு. ஏன்டி பாய் பொண்ணு? என் மனைவி கிட்ட தானே நான் கேக்குறேன். சரி இரு, நான் அண்ணனை பார்த்துட்டு வரேன். உள்ளே இருட. எனக்கு பயமா இருக்கு, நானும் வரேன். இரு, நான் வரேன். மாட்டேன், நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். சரி வா. இது எப்படி சரியா இருக்குமா? இப்படி அதெல்லாம் சரியா இருக்கும். ஊர் வெளியில இருக்கிறது இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் மட்டும் தான். இது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். தனியா இருக்க பிளேஸ் தான் வேணும். இடம் எத்தனை ஏக்கரு? 10 ஏக்கர்னு சொல்றாங்க. என்னமா எனக்கு அவ்வளவு இருக்கிற மாதிரி தெரியல. சரி அதான் இதுலயே ஏற்பாடு பண்ணிடலான்னு பார்த்தேன். சரி பார்க்கலாம், ஃபுல்லா பார்ப்போம். பார்த்துட்டு சரியா இருந்தா ஓகே. சரி. இதுக்குள்ள ஓனர் யாரு? அவர் தான் பண்ணையார்பட்டி தான் இருக்கும். பண்ணையார்பட்டியா? அது எங்க இருக்கு? எனக்கு எங்க கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குது. பக்கத்துல தானே. ஏண்டா சார், நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணையார்பட்டி போயிருக்கோமா? ஏதாவது ப்ராஜெக்ட் விஷயமா போயிருப்பீங்கண்ணே. இல்லடா, பண்ணையார்பட்டினோட எனக்கு ஏதோ இங்க பார்த்த மாதிரி போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு, அதான் கேட்டேன். ஐயோ நேரம் யோசிக்கிறானே. அதை விடுங்கண்ணே, இதை முடிக்கலாமா? இப்படி எப்படியும் வருமானம் கோடி கணக்கில் வரும். என்ன முடிப்போமா? இப்படி நல்ல இடமா இருக்குது, நமக்கு நம்ம தொழிலுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். அதெல்லாம் சரிதான். ஊரு பண்ணையார்பட்டின்னு சொன்னீங்க. இவர் விட மாட்டார் போலுக்க. அது ஒண்ணு இல்லைங்க, பக்கத்து ஊர் தானே. இவருக்கு மட்டும் பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்ததோ ஒரு ஆட்டம் போட்டுவார் போலுக்க ஊருக்குள்ள. அதுக்குள்ள நம்ம வேலையை முடிச்சிடணும். எனக்கு பயமா இருக்குங்க, போலாங்க. இரு, அண்ணன் ஏதோ ப்ராஜெக்ட் விஷயமா தான் வந்திருக்கான். இப்போ பேசிட்டு போயிடுவாங்க. எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. புருஷன் தானே இருக்க, பெரிய பயந்துட்டு இருக்க. அதுக்கு இல்ல, மாமாக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிரும்ல. பரவாயில்ல, நான் அன்னைக்கிட்ட பேசிக்கிறேன். ஒருவேளை நம்மளே அறியாம அன்னை கண்டுபிடிச்சிட்டான்னா அதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். அதுக்காக கெட்டவளை அப்படியே விட முடியும். இங்க பாரு, எனக்கு சொந்தமானவா, எனக்கு தோணும். சரிதான், ஆனா எந்த விளக்கமும் எனக்கு இப்ப தேவையில்லை. என் தோலை செஞ்சது போதும். சந்தோஷமா இருக்கிறதுல வந்தோம். கருவென்ன இங்க வா. அதை என்ன பாரு, அதை என்ன பாருன்னு சொன்னேன். என் கண்ண பாரு. என்ன பாரு, பயம் தானா போகும். ஒரு துளி கூட பயம் இல்ல. ஒரு துளி கூட இல்ல. வரட்டு பையன். வரட்டு பையலா? பின்ன நெஞ்சில ஒரு துளி கூட பயம் இல்ல. ஆசை மனைவி, காதல் மனைவி கூட இருக்கும்போது எப்படி பயம் வரும்? நீங்க வர வரத்த பார்த்தா அத்தே, இங்க பாருங்க, நான் வேற காலேஜுக்கு போகணும் சொல்லிட்டேன். சிரிக்கத பாரு. நீ பேசுறது சிரிப்பா தானே இருக்குது. வேண்டாம், போலாம். முடியாது, எனக்கு புள்ள உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும். நீ தானே சொன்ன நான் அதிகமா பேசவே மாட்டேங்கிறேன்னு. அதனால இன்னைக்கு ஃபுல்லா நான் உங்ககிட்ட பேசிட்டே இருக்க போறேன். உங்களுக்கு சரி உட்காரு. வேண்டாம், உட்காருன்னு சொன்னேன். வேண்டாம், உட்காரு. அப்படியே எல்லா ரூமையும் பாத்துருவோம். எல்லா ரூமும் சரியா இருந்ததுன்னா ஓகே. நான் என்ன கனவு அடி கண்டேன். எங்க அண்ணன் இங்க வருவானு நான் டேவிட்ட சொல்லி புள்ள புக் பண்ண சொல்லியிருந்தேன். அவனு புக் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டான். இப்படி எங்க அண்ணன் ரெஸ்டாரண்டே எடுக்க வருவான்னு எனக்கு எப்படி தெரியும்? அதான் நீங்க தூளி இருப்பீங்க, துரும்புல இருப்பீங்களே. நீங்க இல்லாத இடமே கிடையாது. இத உள்ளூருக்குள்ளே பாத்திருக்கீங்க பாருங்க. சத்தியமா இங்க யாரும் வரமாட்டாங்கன்னு நினைச்சேன். அதுலயும் எங்க அண்ணன் வரதுக்கு சான்ஸே இல்லைன்னு நினைச்சேன். அண்ணே அந்த சைடு பாருங்க. அதானே மாணிக்கம் வேலை. அவன் எனக்கு இங்க கூட்டு வந்திருக்கான். இரு, நான் போய் பாத்துட்டு வரேன். அவனுக்கு இந்த ஒரு பத்தி என்ன அளவு தெரியும்? அவன் கூட்டு வந்தா நீங்க அண்ணன் வந்திருக்கான். ஏ மாணிக்கு குரல் கட்டதுக்கு அப்புறம் இங்க நிக்க சரியில்லை. சீக்கிரம் வா. என்னாச்சுதே? இல்ல அது அப்படிதான், நீ வா. நானுமா? நான் எங்க விட்டுட்டு போக முடியும்? வா. எங்க மாமா நிக்கிறாருங்க. அம்மா தாயே, நீ பொண்டாட்டி தானே, டக்குனு இப்படியே விட்டுட்டு போக முடியும்? நான் பாத்துக்கிறேன், வா. என் பொண்டாட்டி நீ. அதனால என்ன? அப்புறமா போமா. வேண்டாம். அதானே, அப்புறமா போயிடலாம். பாருங்க. அப்புறம் என்ன அது 10 ஏக்கர்னு சொல்றாங்க. 10 ஏக்கரா 9 ஏக்கரான்னு தெரியல. நம்ம அதை தரல பேச போய் வந்து பாத்துக்கலாம். இரு, அவன் முடிக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான். சரி வா. முடிச்சா என்ன? இது பண்ணையப்பட்டுள்ளது. இது கொஞ்சம் குழப்படியான சொத்து. இது சரிப்பட்டு வராது. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? அதனால இந்த ஊர்ல நான் ராஜா. இது கொஞ்சம் குழப்படியான சொத்து. அதான் இந்த ரெஸ்டாரண்ட் வித்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, இங்க கொஞ்சம் வேற உனக்கு தெரிய வேண்டாம். நீ வா. இதெல்லாம் எடுக்கக்கூடாது, வா. என்ன இவர் சாக்கா நிற்கிறாரு? என்ன தைரியமாக நிக்கிறான்னு? என்னடா அண்ணே, இந்த ரெஸ்டாரண்ட் எடுக்க வந்திருக்கீங்க?
ஆமாடா, நல்ல ப்ராஜெக்ட்னு சொல்றான். இதை இடிச்சாதான் நமக்கு 10 ஏக்கர் கிடைக்குமே. அது மட்டும் இல்ல, இதை நம்ம லாச் பண்ணா நல்லா இருக்கும்ல. இல்லண்ணே, இந்த இது வேண்டாம். இது கொஞ்சம் குழப்பம்ல கிடக்குது. அது மட்டும் இல்ல, பின்னாடி மலை, சிங்கம் கரடி புள்ளி அடிக்கடி வரும். அதுக்கு இதுல லைக் பண்ணாது. ஃபேமிலியா யாரும் வரமாட்டாங்க. இன்னொன்னு இதுல வேற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. அது வேண்டாம். அது சரி. ஏமா இசை, நீ எப்படி இங்க? வேற இல்லண்ணே, வீட்டுல யாரும் இல்ல, கோயிலுக்கு போகணும்னா சரின்னு கூட்டிட்டு போ வந்தேன். முடிவு கட்டுறேன்டா. இதுக்காக அதில் ஒரு முடிவு கட்டுறேன். அம்மா, இவன் எதுக்கு நெத்தில கும்பம் வச்சிருக்கா? இசை, நெத்தில கும்பம் பரவாயில்ல, இருக்கட்டும். அம்மாடியும் எங்க அண்ணனுக்கு இருக்க தைரியம். சரிடா, அப்புறம் பிள்ளைகிட்ட எங்க கூட்டிட்டு வந்த? இங்க மிருகங்கள்லாம் நான் தானே சொன்னேன். ஒரு பிள்ளைய கூட்டு வந்திருக்கா? அதான் நான் கூட இருக்கேன் நானு. அப்போ சரி. சரிடா. அட பாவி, எவ்வளவு நேக்க கூட்டு வந்திருக்கான். தங்க பிள்ளை, வா, அம்மா கிட்ட வா. டே, அவன் மாணிக்கத்துக்கு ஏதோ ப்ராப்பர்ட்டி முடிய வேண்டியிருக்கான். அது கொஞ்சம் வில்லங்க இருக்குன்னு சொன்னான். அந்த 10 ஆபீஸ் வரைக்கும் போய் அது என்னன்னு பாரு. நான் இசையை கொடுத்து கிளம்புறேன். இங்க இருந்து இசையை தனியான கூட்டு போறீங்க? இல்ல, நான் வீட்டுல விட்டுட்டே போறேன். பரவாயில்லடா, நம்ம ஊர் தானே, நான் கூட்டு போயிருவேன். இல்லண்ணே, நான் கூட்டு வரேன். அது மட்டும் இல்ல, வயலட்டர்ல இருந்து இதுக்கு மேல போனுக்கு மேல போனு. நானும் மாணிக்க வேணா போறோம். நீ கடைக்கு போ. இன்னும் 2 பேருக்கும் காலேஜுக்கு போக இருக்கு. அவனு அங்க போறானுங்களாம். நான் மாணிக்கத்தை கூட்டிட்டு கிளம்புறேன். நீ ஷாப்புக்கு போ. இல்லண்ணே, அது தனியா போனா சரிப்படாது. நான் வரேன். ஏன் இதுக்கு கூட நான் இசை கூட்டு போலையா என்ன? கிங்ஸ்ல பத்தி தெரியும். அப்படியே ரவுடி மாதிரியா வந்து நிக்கிறான். இல்லண்ணே, வாங்க, நம்ம இசையில முடிவு கிளம்பலாம். டே கவி, அது என்னன்னு பாரு. சரிங்கண்ணே. மாணிக்கா, என் தம்பி வருவான். வந்த வேலை கச்சிதமா முடியும். முடியலன்னா இல்ல, அவன் முடிச்சிருவான். முடிக்கலன்னா நான் போன போடுறேன். முடியும். இவன் சொல்லுக்கும் பயப்படுறானுங்க, இவனை பார்த்தாலும் பயப்படுறானுங்க. என்ன பார்த்த மட்டும் இந்த உடனே இவனுக்கும் பயம் வர மாட்டேங்குது. பயத்தை உண்டாக்குறேன்டா. இந்த இசையை நான் அடையாம விட மாட்டேன். இவன் எனக்கானவா, எனக்கானவா. ஒரு பொண்ணுக்கான அத்தனை அம்சமும் பக்கவா இருக்கிறேன். இசை இந்த செய்வா. பரவாயில்ல கிங்ஸு, நான் இசை கூட்டிட்டு போறேன். நீ மத்த வேலையா பாரு. நம்ம விட்டு போன நான் கூட்டிட்டு போறேன். என் தம்பி பேச்சுக்கு மாறு பேச்சு இருக்கக்கூடாது. அவன் எது செஞ்சாலும் சரியா இருக்கும். இல்லண்ணே, அவனுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. நம்ம வீட்டுக்கு தானே போறோம், அதான் சொன்னேன். ஏய், அவனை பத்தி தெரியாம வாய் கொடுக்காத. ஒளி தோண்டி புதைச்சிருவான். சத்தம் கட்டாம இரு. இன்னைக்கு என்னடா நீ கொஞ்சம் வித்தியாசமா இருக்க? என்னென்ன வித்தியாசம்? ஏதோ வித்தியாசம் தெரியுது, என்னன்னு தெரியல. அது நல்லா இருக்குடா. பழைய கிங்ஸை மாதிரி தெரியுது. ஏதோ இன்னும் 2 வயசு அதிகமான மாதிரி தெரியுதுடா. பாத்துட்டேன். அது ஒண்ணு இல்லைண்ணே, பொண்ணாட்டி வந்துட்டல, அது அப்படி இருக்கும். அப்படிதானே அண்ணனே என்ன பெரிய ஆளுன்னு சொல்லிட்டாண்டி. பாரு, பொண்டாட்டி பக்கத்துல நானே பெரிய ஆளுமா தெரிய ஆரம்பிச்சிட்டேன். என்னடா அண்ணன் தம்பி இவ்வளவு ஒற்றுமையா இருந்தா என்னடா பண்ண முடியும்? முடிவு கட்டுறேன்டா, முடிவு கட்டுறேன். உங்களுக்கெல்லாம் சவக்குழி தோண்டிட்டு இந்த தேன்மொழி இங்கிருந்து நான் கூட்டிட்டு போகல. நான் மாணிக்கவே இல்லை. வாங்க போலாம். சரிடா, ஒண்ணு பண்ணலாம். நீ இசை கூட்டிட்டு கிளம்பு. தம்பி 2 பேரையும் இந்த முக்கியமான வேலைக்கு அனுப்புல. நான் வயல கடைக்கு போறேன். நான் விட்டுட்டு போறேன். எனக்கு என் புள்ள பத்திரமா வீட்டுக்கு போகணும். அவளை பத்திரமா வீட்டுல கொண்டு சேர்த்துறேன். தங்கப்புல, இனிமேல் நாங்களா 4 பேர் வந்தா மட்டும் நீ கோயிலுக்கு போனா போதும். சரியா? சரிங்க மாமா. கிங்ஸு, நமக்கு இப்ப எதிரி எங்க இருக்காண்டே கண்டுபிடிக்க முடியல. அது வரைக்கும் நீ தனியா அவளை எங்கேயும் கூட்டிட்டு போகாத. சரிங்கண்ணே. நம்ம 4 பேர் நிக்கிற இடத்துலதான் அவ நிக்கணும். சரியா? சரிங்கண்ணே, நீங்க சொன்ன சரியா இருக்கும்ண்ணே. சரி, இப்ப பிள்ளைய பார்த்து கூட்டிட்டு போ. ஜீப் எடுத்துட்டு போ. கார்ல தானே வந்தேன்? கார்ல வந்தானா? சரிடா, பிள்ளைய பார்த்து கூட்டிட்டு போ. போயிட்டாரே மாமா. சரி தம்மா, பார்த்து போயிட்டு வா. எங்க பாரு, அவனை விட்டு தூரம் போக கூடாது. பக்கத்து சீட்டே இருந்துக்க. சரிங்க மாமா. அது நான் பாத்துக்கிறேன். என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டா. நான் பத்திரமா வீட்டுல கொண்டு சேர்த்தது. சரிடா. அடி அழகு பொண்டாட்டி. மடியில தான் உட்கார இருக்கான், பாத்துக்க. மடியில இல்ல, பக்கத்து சீட்ல தான். 2 ஒண்ணுதான். வாடி. சரி, வா மணிக்கா, நம்ம கிளம்பலாம். சரி சரிங்கண்ணே, நான் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க பார்த்து போயிருவீங்களா? நம்ம ஊர் தானடா, ஜீப் இருக்கு, நான் எடுத்துட்டு வந்துடுவேன். நீ கிளம்பு. சரிங்கண்ணே. மாதிரி ஒரு ஆளு வேலையா? ஒரு செகண்ட்ல கணிச்சு கொடுத்துட்டு போயிட்டா. இந்த இடம் வேண்டானே. நான் கூட எடுத்த பார்த்த உடனே எடுத்தலான்னு முடிவு பண்ணேன். எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கான் ஒவ்வொன்னையும். அதான் ராஜாவா இருக்கான். எத்தனை பேர் சுத்தி இருந்தாலும் சரி, அவன் ஒருத்தனுக்கு ஈடாக்க முடியாது. அவன் ஒருத்தன் கூட இருக்கதே 1000 பேர் என் கூட இருக்கிறதுக்கு சமம். சிங்க குட்டிடா நீ. நிச்சயமா உனக்கு நல்ல எதிர்காலம் அமையுண்டா. என் தம்பி பிள்ளைய கையில வாங்கணும். அவனுக்கு பார்க்கறது எப்படி இருக்கும்?
அதே மாதிரி புத்திசாலியா இருப்பான்ல. ம்? அவன் பிள்ளைய தூக்கி சுமக்கணும். அவன் புள்ள நிச்சயமா புத்திசாலியா தான் இருப்பான். ஆனா பிறக்கிற இடமும் புத்திசாலியா இருக்கணும். அவனுக்கு வரவ புத்திசாலியா இருக்கணும். எங்க ரத்தமா இருக்கணும். என் ரத்தத்துலதான் பொண்ணு எடுப்பேன். சாம் பையலுக்கு ஏதாவது ஒண்ணு பார்க்கணும். அப்போ இவன் மாதிரி நிக்கான். அவன் அப்பாவிலாம் கிடையாது. ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணுதான்னு தெரிய மாட்டேங்குது. அவனையும் கண்காணிக்கணும். கவின்னு அவசர குடிக்கி ஈஸியா காட்டி கொடுத்துருவான். ஆனா சாம் மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியலையே. அன்னைக்கு பார்த்த மாதிரியே பண்றான் இன்னும். அங்க வர்றது கரடி தானே வருது. இவ்வளவு பகல்ல வருதுன்னா அப்பப்பா இது இந்த இடம் சரிப்பட்டு வராது. அதான் வீட்டுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கானுங்க. பகலத்துல கரடியே வருதுன்னா சிறுத்தை சாதாரணமா வரும். இனி இருக்கிறது நல்லதில்லை. கிளம்புவோம். படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கட்டாலும் பரவாயில்ல. இந்த ஹோட்டல்ல டிசிஷனாவது போய் சேர்ந்துடணும். நம்ம கொஞ்சம் சம்பாத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டா நல்லா இருக்கும். ஓ இவதான் ஓனர் நினைக்கேன். சார் 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 இங்க இன்டர்வியூன்னு சொன்னாங்க. அதான் வந்த ரிசப்ஷனுக்கு பெண்கள் தேவைன்னு போட்டிருந்தாங்க. அதான் வந்திருக்கேன். சார் இன்டர்வியூ எங்க சார் நடக்குது? நீங்க தான் எடுக்கீங்களா? சார் உங்களை தான் கேட்டேன். இங்க இன்டர்வியூ எடுக்கதா சொன்னாங்க. சார் உங்களை தான் கூப்பிட்டேன். இங்க இன்டர்வியூ இருக்குதாமே சார். இந்த வேலையை எனக்கு போட்டு கொடுங்க சார். நல்லா பாப்பேன் சார். சார் சார் ஒருவேளை இவருக்கு காது கேட்காதோ? சார் சார் என்ன என்ன நடக்கு? என்ன இருக்கு? நான் கத்ததுன்னு செஞ்ச பொண்ணு. இங்க யாரும் இல்லையே. பொண்ணு கத்துனதுக்கு வாங்கிட்டா. பொண்ணு என்ன என்னோட இது? சே அப்பவே போய் தொலைஞ்சு கொண்டாரு. பொண்ணு இப்போ என்ன பண்ண? என்ன பொண்ணு? சே பொண்ணுங்க வார்த்தைய வயல வரக்கூடாது நினைச்சேன். ஒருவேளை சித்திரப்படம். நான் ஒன்னும் அந்த அளவுக்குலாம் கத்தலையே. உசுறு இருக்கா? இருக்கும். உசுறு இல்லாம எங்க போவோம்? அந்த அளவுக்கு கத்திட்டேன். இது என்ன பிள்ளை? இதுக்கு புசுக்குன்னு வாங்கிட்டு ரொம்ப கத்துக்கணும். இப்படி தானே கத்துனேன். கொஞ்சம் பயமா தான் இருந்திருக்குமோ? இப்படியும் போட்டு போக முடியாத. என்ன பண்ண? கரடி வேலை நினைச்ச. பொண்ணு பக்கத்துல கரடி எல்லாம் கிடக்குது. கரடிக்கு இறங்க இறாத. எஞ்சி பாப்போம். ஓய் ஓய் மனுஷல மனுஷலா வேணாம். மனுஷல கட்டு போறது. சரி இப்ப என்ன பண்ண? தம்பிய கூட்டாவே வேண்டாம். பெரிய பிரச்சனை யாருன்னு தெரியலையே. ஃபைல் எடுத்து பார்ப்போம். இல்லையா கால கொடுமை. அபி சி எப்பா பொண்ணு பேரு ஏன் வாய்க்கலையா? என்ன படிச்சிருக்கான்னு பார்ப்போம். சிவில் இன்ஜினியரா? கிளங்கம். அவளை படிச்சவா இருக்கு இங்க வந்திருக்கா வேலை கட்டு. சிவில் இன்ஜினியருக்கும் ரிசப்ஷனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? அதுவும் நல்ல மார்க் எடுத்து வச்சிருக்கா. ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆமா இவன் எப்படி இன்ஜினியரிங் முடிச்சா? ஒரு கத்துக்கு இப்படி மயங்கி கிடக்கா. மேல ஒரு செங்கல் வந்தா கூட அதிர்ச்சி செத்துறா போலுக்க. இவ சிவில் இன்ஜினியர் விளங்கும்.
இருந்தா என் இசை மாதிரி இருக்கணும். என் செல்ல பிள்ளை, என் தங்க பிள்ளை. என்ன வீரமா இருப்பா, என்ன பேச்சு பேசுவா. அவ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் புத்திசாலித்தனமா இருக்கும். பொண்ணு நான் அப்படி இருக்கணும். அவன் நடந்து வந்தாலே பொம்மை நடந்து வந்த மாதிரி இருக்கும். அவ மொழி, அவ பேச்சு அப்படியே அள்ளி அடிச்சு மார்போட வச்சு தூங்க வைக்கணும் போல இருக்கும். என்ன துருன்னு வருவா. என் பிள்ளை, என் தங்க பிள்ளை, என் பிள்ளை மாதிரி இருக்கணும். இது என்ன ஒரு கத்துக்கு மயங்கி கிடக்கு. என் தங்க பிள்ளை என்கிட்ட என் தோட்டத்துக்கு போறதுக்கே 6000 ரூபாய் வரி வாங்கினா. எவ்வளவு போல்ட்டா வாங்கினா. என் தங்க பிள்ளை ஞாபகமே இருக்கு. நான் வீட்டுக்கு போறேன். ஏன் மன்னிச்சல இதோ பேர் வசத்தது. அபிநயா, கரடி வருது எந்தி. அந்த எந்திக்க மாட்டேங்கிறா. இப்ப நான் என்ன பண்ண? நேரம் வரை இருட்டிக்கிட்டு போகுது. இன்னைக்கு என் மானத்தை வாங்கிட படுத்த. எந்தி, 6 மணி முடிஞ்சுட்டு 7 மணி ஆகுது. இருட்டி ஒண்ணு கொஞ்சத்துல எந்தி. போற காடு பகுதி போக கூட முடியாது. எந்தி சீக்கிரம்.